நேயர்களுக்கு அன்பான ஆன்மீக வணக்கங்கள். கதைகள் சுவாரஸ்யமானவை. கதைகளில் ஆன்மீக விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு நேர்மறை சிந்தனையும் சத்துவ குணங்களும் அதிகரிக்குங்க. இன்றைக்கும் அப்படி தான் ஒரு அற்புதமான கதையை நாம் கேட்க போகிறோம். பாரதம் கர்மபூமி. இந்த பூமியில் இறைவன் மற்றும் இல்லை, இறைவனுடைய தூதுவர்களாக பல மகான்கள் அவதரிச்சிருக்காங்க. அந்த மகான்கள் அவதரித்ததோட நோக்கமே என்ன அப்படின்னா, கண்டிப்பாக மக்களிடையே மனித குலத்திற்கு தேவையான இறை சிந்தனையை பரப்புவதாக மட்டும்தாங்க இருந்தது. சுயநலம் இல்லாமல் வாழ்ந்தவர்கள் தான் இந்த மகான்கள். அப்படிப்பட்ட ஒரு மகானின் வரலாறு, அவர் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை தான் இந்த கதையின் வழியாக நீங்கள் கேட்க போகிறீங்க. யார் அந்த மகான் தெரிந்து போமா? கர்நாடகத்தை சேர்ந்தவர். சொத்து சுகங்கள் எல்லாத்தையுமே உதறிட்டு திவானாக ஆக வேண்டியவர். எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக பக்திக்காக சிவபெருமானை வேண்டி, சிவபெருமானது திருத்தலங்களை பார்ப்பதற்காக காவிரி கரையோரம் இருக்கக்கூடிய, காவிரியின் இருபுறங்களும் இருக்கக்கூடிய சிவஸ்தலங்களை தரிசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய மனைவி தாயாருடன் பயணப்பட்டார். யார் அவர்? ஸ்ரீதர வெங்கடேச ஐயாவாள், ஸ்ரீ ஐயாவாள் என்று நம்மால் அழைக்கப்பட்டவர். நாம சங்கீர்த்தனம் கலியுகத்தில் மிக அற்புதமான பலன்களை தரவல்லது. நாம சங்கீர்த்தனம் மட்டும் செய்தாலே போதும் அப்படின்னு சொல்வார்கள் பெரியவர்கள். இந்த நாம சங்கீர்த்தனம், இந்த பஜனை சம்பிரதாயத்தின் மும்மூர்த்திகளில் முதல்வராக அறியப்படுபவர் தான் ஸ்ரீ ஐயாவாள் அவர்கள். அவரது வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடந்தது. என்னெல்லாம் நடந்தது? ஸ்ரீதர ஐயாவாள் அவர்கள் காவிரி கரையோரமாக இருக்கக்கூடிய சிவஸ்தலங்களை தரிசிக்கணும் அப்படின்னு வந்தார். திருவிடைமருதூர் வந்தார். மகாலிங்கேஸ்வரரை தரிசனம் பண்ணினார். மகாலிங்கருடைய அழகையும், அந்த கோவிலுடைய அழகையும், அற்புதத்தையும், காவிரியினுடைய அழகையும் பார்த்தவருக்கு வேற ஊருக்கே போக தோணலையாங்க. திருவிசைநல்லூர்னு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய அக்ரஹாரத்திலேயே மனைவியோட தங்கிடலாம் அப்படின்னு அங்கேயே தங்க ஆரம்பித்தார். அப்போது ஷாஹாஜி என்பவர் தான் மராட்டிய மன்னராக, அந்த மராட்டிய மன்னர் தான் தஞ்சையை ஆண்டு கொண்டிருந்தார். அந்த ராஜாவினுடைய அன்பிற்கு பாத்திரமானார் ஸ்ரீதர ஐயாவாள் அவர்கள். ஐயாவாள் பல சமஸ்கிருத நூல்களை இயற்றினார். பக்தி சாகரங்களாக பல நூல்கள் அமைந்தன. அந்த நூல்களில் மிகவும் அற்புதமாக, ரொம்ப பிடித்தமானதாக இருந்தது ராஜாவிற்கு. ராஜா பல பொன் பொருளை கொடுத்த போதும் இவர் அதை ஏற்றுக்கலை. அதனால் ராஜாவுக்கு இன்னமுமே பிடித்தம் அதிகமாக இருந்தது ஐயாவாள் மேலே. ஆனால் கூடவே பொறாமையும் தந்தது. யாருக்கு பொறாமை அப்படின்னு கேட்டிங்கனாக்க, அந்த அக்ரஹாரத்தில் இருக்கக்கூடிய பண்டிதர்கள், பிராமணர்களுக்கு இவர் மேலே ஒரு பொறாமையும் அதிகமாச்சு. இந்த சமயத்தில் தான் இறைவன் மகான்களின் மேன்மையை உணர்த்துவதற்காக பல லீலைகளை செய்வார். அப்படி தான் அவர்களது மேன்மை மற்றவர்களுக்கு புரியும் இல்லையா? அப்படி ஒரு சம்பவம் தான் நடந்தது ஐயாவாள் அவர்களது வாழ்க்கையில். ஐயாவாள் அவர்களது தந்தைக்கு திதி கொடுக்கணும். திதிக்கான நாள் வந்தது. அந்த திவசம் சிரார்த்தம் செய்வதற்காக மனைவி சமைச்சிட்டு இருக்காங்க. உள்ள கிச்சனில் சமைக்கிறாங்க. சிரார்த்தத்திற்கு வேண்டிய பிராமணர்கள் வந்துட்டாங்க. பொதுவாக இந்த திதி சிரார்த்தம் சமைக்கும் பொழுது என்ன செய்வாங்கனாக்க, அந்த உணவை மற்றவர்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது. அந்த காய்கறி கழிவு, பழங்கள் காய்கறி கழிவை கூட அதை முறைப்படி மாட்டுக்கோ இல்லை காவிரி நீர், ஆற்று, குளம் இது மாதிரி இடத்துல போட்டுருவாங்க. கண்டிப்பாக மற்றவர்கள் கொடுக்க மாட்டாங்க. மற்ற குடும்பத்தினரையும் சாப்பிட அழைக்க மாட்டாங்க. சில நியமங்கள் கடைபிடிப்பாங்க இல்லையா? அப்படி தான் அவருடைய சிரார்த்தத்தின் பொழுது பிராமணர்கள் சாப்பிட வந்தாங்க. அவர்களுக்கெல்லாம் எண்ணெய் கொடுத்து காவிரிக்கு குளிக்கிறதுக்காக போனாங்க. ஸ்ரீதர ஐயாவாலும் என்ன பண்ணார்னாக்கா, காவிரிக்கு ஸ்நானம் பண்ணுறதுக்காக போனார். காவிரியில் குளித்து கரையேறி வரும்பொழுது அன்றைய பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவராக அறியப்பட்ட ஒருவர் ரொம்ப ஒரு வலியால் துடித்து கொண்டிருந்தார். பார்த்தார் ஐயாவாள். இவருக்கு மனசு அப்படியே இலகி போயிடுச்சு. என்ன ஆயிடுத்து அப்படின்னு கேட்டு கிட்ட போய் கேட்குறார். என்ன ஆச்சு, ஏன் இப்படி தவிச்சுன்னு இருக்கீங்கன்னப்போ, நான் சாப்பிடவே இல்லை ஐயா, எனக்கு ரொம்ப பசியில் துடிச்சிட்டு இருக்கேன், எனக்கு வறுமையில் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், சாப்பாடு இல்லைன்னு நான் செத்துருவேன் போல இருக்கேன் அப்படின்னு. உடனே இவருக்கு மனசு ரொம்ப இறக்கமாயிடுச்சு. மனைவி வீட்டில் சமைச்சிட்டு இருக்காங்க தவசத்துக்காக, அந்த உணவை கொண்டு கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக சாப்பாடு கொடுக்கும்போதே இவருக்கு தெரியுது ஏதோ இறைவனது லீலை தான். இல்லைன்னா, ஏன்னா தவசத்துக்கு பண்ணுறதை நம்ம யாருக்கும் கொடுக்க முடியாது, கொடுக்க மாட்டோம், மற்ற குடும்பத்தினருக்கே கொடுக்க மாட்டோம். அப்படி இருக்கும்பொழுது வெளியில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு கொண்டு நம்ம கொடுப்பதா, இதுவும் ஏதோ இறைவனுடைய சங்கல்பம், இறைவனது லீலை அப்படின்னு புரிந்து கொண்டு என்ன பண்ணுறாராம், வீட்டுக்கு போய் சமைத்த உணவை கொண்டு அந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த ஒருத்தருக்கு கொடுக்குறார். கொடுத்ததும் அவர் சாப்பிட்றார், அவர் நல்லாயிடுறார். இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அவரது திதி சிரார்த்தம் பண்ணி வைக்கிறதுக்காக வந்த பிராமணர்கள். பார்த்த உடனே என்ன சொல்கிறாங்க, ஏற்கனவே அவங்களுக்கு இவர் மேலே பொறாமை. உடனே என்ன சொல்லிடுறாங்க, இது மிகப்பெரிய அபச்சாரம்,
இதை நம்ம செய்யக்கூடாது, திதி கொடுக்கும்பொழுது நீங்கள் செஞ்சிட்டீங்க, அதனால் உங்கள் திதியில் வந்து நாங்கள் கலந்துக்க மாட்டோம், நாங்கள் சாப்பிட மாட்டோம், உங்கள் திதி நீங்கள் பண்ணக்கூடிய திதிக்கு உங்கள் கிரகத்துக்கு உங்கள் வீட்டிற்கு நாங்கள் வரமாட்டோம். இதுக்கு ஒரே பிராயச்சித்தம் தான் இருக்குது. அது என்னன்னாக்க இப்போவே காசிக்கு போகணும். காசிக்கு போய் கங்கையில் போய் நீங்கள் ஸ்நானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் இந்த பாபத்துக்கான ஒரு பிராயச்சித்தம் உங்களுக்கு கிடைக்கும், அப்போ தான் நாங்களாம் வருவோம் அப்படின்னு. இல்லைன்னா நீங்கள் எங்கள் ஜாதியிலே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி தள்ளி வச்சிடுறாங்க. அவருக்கு ஐயாவாள் அவர்களுக்கு எந்த வர்ணபேதமும் கிடையாது. அவருக்கு பிராமணர்களும் ஒன்று தான், மற்றவர்களும் ஒன்று தான். ஆனாலும் அவர் வந்து ஊரோட ஒத்துவாள் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாருன்னா அவர்களது கருத்தையும் ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்டு அவர் என்ன சொல்கிறார், சரி வாங்க வீட்டுக்கு வாங்க, என்னுடைய கிணத்திலேயே கங்கை நீர் வரும், அதிலேயே நான் ஸ்நானம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே அவங்கெல்லாம் ஆச்சரியமாக கேட்குறேன், என்ன கிணத்துல கங்கை நீரா, என்ன விளையாடுறீரா நீர் அப்படின்னு சொல்லி அந்த பிராமணர்கள்லாம் கேட்குறாங்க. இவர் உடனே சிவபெருமான மனமுருகி பிரார்த்தனை பண்ணுறார். பிரார்த்தனை பண்ணி கங்காஷ்டகம் அப்படிங்கிற ஒரு பதிகத்தை பாடுறார். எதனால் இதை பாடுறார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த சூழ்நிலையில் அவரால் உடனே காசிக்கு போகிறதோ இப்போ கங்கையில் ஸ்நானம் பண்ணிட்டு வந்து திதி கொடுக்கறதுங்கிறதோ இயலாத காரியம், உடல் நலமும் சரியில்லை. பாடுறார், மனமுருகி பாடுறார், நான் எப்படி போவேன் அப்படின்னு சொல்லி. சிவபெருமானுடைய கடாட்சம் நிறைந்தவர் என்பதனால அவருடைய கிணற்றிலிருந்தே கங்கை நீராக அந்த கிணற்று நீரே பொங்கி பாய்ந்து வருது. கிணற்றிலிருந்து வரக்கூடிய நீர் வந்து கங்கை நீரை போலவே வந்து அவ்வளோ சுவையாக நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. அந்த தண்ணி எல்லாருக்குமே தெரியறது கங்கை நீர் அப்படின்னு பிரவாகமாக அந்த ஊரோட அக்ரஹாரத்தில் எல்லாம் அப்படியே வெள்ளமாக கரை புரண்டு ஓடுது. பார்த்தார்கள் இந்த அந்தணர்கள், இந்த பிராமணர்கள் வந்து தான் செய்த தவற்றை உணர்ந்து கொண்டார்கள். அடடா, நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம், இப்பேற்பட்ட மகான் தெய்வ அனுகிரகம் பெற்றவராச்சே, கொஞ்சம் இருந்து அந்த ஊரே மூழ்கி போயிடும், வெள்ளக்காடா ஆகிடுமே அப்படிங்கிறதுக்காக அவர்கிட்டயே சரண்டர் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் காலிலே போய் விழுந்து தயவு செய்து இந்த தண்ணீரை நிறுத்த சொல்லணும், இல்லைன்னா ஊரே அழிஞ்சு போயிடும் சுவாமின்னு அப்படின்னு சொல்லி கை கூப்பி நிற்கிறாங்க. அப்போ அவர் உடனே இன்னொரு பாடலை பாடுறார். அந்த வெளியில் வந்த அந்த தண்ணீர் முழுக்க திருப்பி கிணத்துக்குள்ளே போயிடுது. இது நடந்தது கார்த்திகை மாதம். இன்றும் கார்த்திகை மாதம் அமாவாசை அன்று கங்காவதாரணம் அப்படிங்கிற ஒரு மகோத்சவமாகவே 10 நாட்கள் நடக்குதுங்க. பஜனையோட பல ஆயிரம் மக்கள் வந்து எத்தனை ஆயிரம் மக்கள் வந்து அங்கே குளித்தாலும் அந்த கிணத்துல இருக்கக்கூடிய நீரினுடைய மட்டம் வந்து குறைவதே இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு செய்கையை வந்து பகவான் வந்து இவருக்காக நிகழ்த்தி காமிச்சிருக்கார். அந்த மகானுடைய மேன்மையை உணர்வதற்காக, மற்றவர்களுக்கு உணர்த்துவதற்காக செய்து காமிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லும்பொழுதே இவரை பற்றி இன்னொரு அற்புதமான ஒரு விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஐயாவாள் அவர்கள் வந்து திருவிசைநல்லூர்லேயே இருக்கக்கூடிய சிவயோக நாதசுவாமி அப்படின்னு அந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு விடாமல் தினமும் காலையில் வந்து போய் பார்த்துட்டு வந்துருவாராம், தரிசனம் பண்ணிட்டு வருவாராம். அதே மாதிரி சாயந்தரம் ஆச்சுனாக்க அர்த்த ஜாம பூஜைக்காக பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவிடை மருதூரில் இருக்கக்கூடிய நம்முடைய மகாலிங்க சுவாமியை போய் தரிசனம் பண்ணிட்டு வருவாராம். இது அவருடைய வழக்கமாக இருந்தது. அர்த்த ஜாம பூஜை முடித்ததற்கு அப்புறமாகத்தான் வீட்டுக்கு வந்து இரவு உணவு எடுத்துப்பாராம். ஒரு முறை என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, அவர் தாண்டி போகக்கூடிய வீர சோழன் ஆறு, அந்த ஆறு தான் வந்து கடந்து தான், அந்த ஆற்றில் கடந்து தான் திருவிடை மருதூர் போகணும். அந்த ஆற்றில் வந்து மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு. இவரும் போனார், கரைக்கு போயிட்டு அந்த கரைக்கு போய் சுவாமியை சேவிக்க போகணும். இவரால் முடியல, நிறைய தண்ணீர் போகுது. இவர் உடனே பார்த்தார், இறைவா இது என்ன சோதனை, உன்னை நான் வந்து தரிசிக்கணும்னு நினைக்கிறேன், என்னால் தரிசிக்க முடியல, இவ்வளவு தண்ணீர் போகுது, இதை கடந்து நான் எப்படி வர முடியும் அப்படின்னு கரையில் நின்றபடியே நெக்குருகி போய் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறார். சிவபெருமான பிரார்த்தனை பண்ணிட்டு, மகாலிங்கேஸ்வரரை பிரார்த்தனை பண்ணிட்டு, எனக்கு வேறு வழி இல்லை, இன்னைக்கு உன்னை நான் சேவிக்க முடியாது போல இருக்கு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துடுறார். வீட்டுக்கு திரும்பி வந்து உட்காந்து மனைவிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு உட்கார்ந்துருக்கும் பொழுது வாசக்கதவை தட்டுற சத்தம் கேட்குது. கதவை தட்டக்கூடிய சத்தம் கேட்டு ஐயாவாள் அவர்கள் போய் கதவை திறக்கிறார். திறந்தா வாசலில் நிற்பது யாருன்னு கேட்டிங்கன்னா, திருவிடை மருதூர் மகாலிங்கர் சன்னதியில் வந்து பூஜை செய்யக்கூடிய அந்தனர். அவர் தான், அந்த குருக்கள் தான் வெளியில் நின்றுட்டுருக்காரு, கையில் பிரசாதத்தோடு நிற்கிறார். இவர் பார்த்தார் ஐயாவாள் அவர்கள், இவர் கனியை நம்ப முடியல. எப்படி சுவாமின்னு இந்த இருட்டில் வந்து இந்த நேரத்தில் வந்திருக்கீங்களே, வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாரு. உள்ளே வரார். உள்ளே வந்த உடனே அவர்கிட்ட கேட்குறாரு, என்னாச்சு சுவாமின்னு, என்னால் தான் வர முடியலையே அப்படிங்கிறார். ஆமாம், உங்களுக்காக தான் நான் ரொம்ப நெடுநேரம் காத்துட்டு இருந்தேன், நீங்கள் வரலை. நீங்கள் வந்து பிரசாதத்தை எடுத்துக்காமல் இரவு உணவு எடுத்துக்க மாட்டேன் இல்லையா, அதனால தான் நீங்கள் சாப்பிட்லன்னா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுத்து, உங்கள் வருத்தமாக இருந்தது, உங்களுக்கு பிரசாதத்தை கொடுத்துட்டு போகலான்னு தான் நான் வந்தேன் அப்படி. ஆஹா, இதற்காக இவ்வளோ தூரம் வந்தேலா அப்படின்னு ரொம்ப ஆதூரத்தோட ரொம்ப சந்தோஷத்தோட அந்த பிரசாதத்தை வாங்கிக்கிறார். வாங்கிட்டு அவர் வந்து அதற்கப்புறமாக இருவருமாக இணைந்து இரவு உணவு எடுத்துக்கிறாங்க. எடுத்துன உடனே இவர் சொல்கிறார், ராத்திரி நேரமாக இருக்குது, நீங்கள் இத்தனை வாய்க்கு மேலே வெளியில் போக வேண்டாம், ராத்திரி தங்கிட்டு காலம்பரை போகலாமே, எதற்காக நீங்கள் ராத்திரியாக திரும்பி போகணும் அப்படின்னு சொல்லி அவரை தன்னுடைய வீட்டில், ஐயாவாளுடைய வீட்டிலேயே அந்த இரவு வந்தவர்
அவர் வந்து தங்குறார். தங்கும்பொழுது அவருக்கு பச்சை நிற கம்பளியை கொடுத்து போத்திக்க சொல்கிறார். மறுநாள் காலையில் எழுந்து பார்த்தா ராத்திரி வந்து அந்த குருக்களை காணவில்லை. இவருக்கு ரொம்ப வந்து மனசு கஷ்டமாக போயிடுதுன்னா சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பி போயிட்டாரே அப்படிங்கிற வருத்தத்தில் மனைவி கிட்ட சொல்கிறார். காலையில் திருவிசநல்லூரில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போவார் இல்லையா, அதற்கு பதிலாக அவர் என்ன பண்ணுறாருனா திருவிடைமருதூருக்கே போகிறார். அங்கேயே போய் மகாலிங்க சுவாமியை சேவிச்சு தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக போகிறார். அப்படி போகும்பொழுது இவர் வந்து அங்கே போனவொடனே எதிர்படுறது அந்த குருக்கள் தான். நேற்று இரவு வந்தார் இல்லையா, அந்த குருக்கள் தான் அங்கே நிற்கிறார். அவரை பார்த்த உடனே இவர் கேட்குறாரு, என்ன சுவாமின்னு ராத்திரி வந்தீங்க, சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பி போயிட்டேலே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு. நான் எங்கப்பா வந்தேன், ஒரே வெள்ளக்காடாக இருந்தது, ஒரே மழை வேற, ஆறு முழுக்க தண்ணி போச்சு, நான் எப்படி வர முடியும் உங்களுடைய வீட்டுக்கு, நான் வரவே இல்லையே அப்படின்னோடனே, கண்டிப்பாக இது வந்து பகவானுடைய லீலை தான், அந்த சிவபெருமானுடைய லீலை தான் இது, அவரே தான் வந்திருக்கணும் அப்படின்னு இருவரும் பேசிக்கொண்டே வாங்க வாங்க நம்ம உள்ளே போய் கர்ப்பகிரகத்தில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்க போய் பார்க்கும்பொழுது அந்த சிவபெருமானுடைய மேலே அந்த அவருடைய திருமேனியில் வந்து இவர் ராத்திரி அந்த பண்டிதருக்கு அந்த குருக்களுக்கு கொடுத்தார் இல்லையா, அந்த சால்வை பச்சை நிற கம்பளி, அந்த பச்சை நிற கம்பளி வந்து போர்த்தப்பட்டிருந்ததான். என்ன ஒரு மேன்மை, என்ன ஒரு பகவானினுடைய கருணை அப்படின்னு இருவருமே ரொம்பவே நெக்குருகி நெகிழ்ந்து போயிட்டார்களாம். இதுவும் வந்து அவருக்காக இறைவன் எந்த அளவுக்கு இறங்கி வந்தான், அந்த பக்திக்காக எந்த அளவுக்கு பக்தியை மெச்சி இறங்கி வந்தான் என்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வாகத்தான் இது சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஐயாவாள் வந்து ஒரு முறை அதே திருவிடைமருதூரில் அதே மகாலிங்கரை தரிசனம் பண்ணுவதற்காக போயிருந்த பொழுது திடீர்னு அமர்ந்து கொண்டு நமசிவாய அப்படின்னு ஜபிச்சுக்கிட்டே ரொம்ப நேரமாக ஜபித்து கொண்டு இருந்தவர் வந்து அங்கே இருந்தவர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு சிவலோக ஒரு ஜோதி வடிவமாக தெரிஞ்சிருக்கார். எல்லாருமே பார்த்துட்டு ரொம்ப அற்புதமான ஒரு தேஜஸோடு இவர் இன்று இருக்காரு அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக பார்த்து கொண்டு இருக்கும்போது திடீர்னு கர்ப்பகிரகத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருக்கார். அங்கிருந்த மற்றவர்களுக்கெல்லாம் அர்ச்சகர்கள் இவர்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னே புரியலையாம். ஓடி போனவர் கிட்ட போய் கட்டி தழுவுவதற்காக கிட்ட போன போதே அவருடைய உருவமே மறைந்து விட்டது. ஆமாங்க, அவர் வந்து திருவிடைமருதூரில் இருக்கக்கூடிய மகாலிங்க சுவாமியுடைய ஐக்கியமாகிவிட்டார். அதனால தான் இன்று வரைக்கும் அவருக்கு சமாதி என்பது கிடையாது. அவர் இருக்கக்கூடிய வீடே வந்து மடமாக மாற்றப்பட்டு விட்டது. இப்படிப்பட்ட அற்புதமான மகான் திருவிசைநல்லூரில் வாழ்ந்தவர் தான் நம்முடைய ஸ்ரீதர வெங்கடேச ஐயாவாள் அவர்கள். அவருடைய சரித்திரத்தை நாம் தெரிந்து கொண்டோம். மீண்டும் ஒரு அற்புதமான ஆன்மீக கதையோடு மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். யூடியூப் உலகத்தில் பக்திக்கென்று இருக்கின்ற ஒரே ஒரு சேனல் கோபுரம் டிவி சேனல். இதில் வந்து பக்தி மட்டும் இல்லை, பல விஷயங்களை சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக நாயன்மார்களின் அருள் வரலாறு, ஷீரடி சாய்பாபா அவர்களின் வரலாறு, 12 ஆழ்வார்கள் பற்றிய தொகுப்பு, மகா பெரியவர் பற்றிய ஆய்வுகள், ஜோதிடம் ஒரு ஆய்வு, அப்புறம் ஆன்மீக அதிசயங்கள், இது அனைத்தும் ஒவ்வொரு நேரத்துலையும் வந்து அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இந்த பிஸியான காலகட்டத்தில் நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா நமக்கு தேவை வந்து எதையும் கொண்டு போகிறதில்ல, கொண்டு போவது இறையர்களை மட்டும்தான். இறையர்களை கொண்டு போகணும்னா இதெல்லாம் பார்க்கணும், இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ இறைவன் நன்றி ஒரு அணுவும் அசையாது. ஸோ தயவு செஞ்சு எல்லோரும் வந்து கோபுரம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.